நம்ம தான் ஜெயிலர் மாதிரி போயிட்டுருக்கோம் கைஸ். இது ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இந்த வேர்ல்டு கைஸ். இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்தேன். உண்மையிலே உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். இந்த ரோட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, பாம்பு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கூகுள் மேப்பில் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னா ஒன்றும் இந்த ரஷ்ஷில் எப்படி தெரியும்னு இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ பாருங்க ரோடு ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அடாடாடா என்ன அது இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் பாம்பு மாதிரி வளைஞ்சின போகுது. நல்லா இருக்குது சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக் டக்குன்னுட்டு. ஆனால் ரோடெல்லாம் தரமாக இருக்குது, தரமாக இருக்குது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் இந்த மாதிரி ரோட்டில். ஐயோ ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னா இதுதான், ஒரு 10 அடிக்கும் இந்த மாதிரி இது போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் கட்னு வந்து கட் அப்படி தான் இருக்குது கைஸ் எல்லாமே. இருங்க கைஸ், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். இருங்க, இதான் ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட ஸ்நாக்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா தொண்டை ரொம்ப வாடி போச்சு கைஸ். இப்போ தான் வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:58 12 o'clockன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ½ an hour போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் கைஸ். சின்ன பிரேக்னா இது ஊருக்குள்ளே இல்லையா, எங்கன்னா ஒரு போய் ஹைவேல எங்கன்னா நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். வாட்டர் இல்லாதனால தான் சரி இங்கேயே வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க கைஸ். இல்லைனா இந்த பிரேக்கே எடுத்துருந்துக்க மாட்டோம். அந்த மவுண்டன்ஸ் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ கிட்ட தெரியுது மாதிரி இருக்குது கைஸ். கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா பார்க்குறதுக்கு. ஆனால் கோப்ரோவில் ரொம்ப தூரமாக தான் தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்குது கைஸ். இப்போ தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்கோம் கைஸ். இன்னும் நம்ம சேலம்க்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 kilometers இருக்குது. நம்மளோட ஆத்தூர் முருகன் டெம்பிளுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 80 kilometers இருக்குது கைஸ். சரி ஒரு 30 kilometers ட்ராவல் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்ட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, காலையில் எப்படி இருந்தால் அப்படியே தான் இருக்கும் கைஸ். அம்மா வச்ச போட்டு எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ தான் ஒரு 45 minutes நம்மளும் பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வண்டியும் பிரேக் எடுத்துச்சு. நம்மளுடைய கோப்ரோவில் சுத்தமாக சார்ஜர் இல்லை, 3% தான் கைஸ் சார்ஜ் இருந்துச்சு. சரி சார்ஜ் போட்டுடலாமேன்ட்டு சார்ஜ் போட்டேன். இப்போது ஒரு அளவுக்கு சார்ஜ் இருக்குது, போதும். இன்னும் நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கோப்ரோக்கு சார்ஜ் போட்டாக்கணும். இன்னும் நம்மளுடைய முருகன் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 kilometers இருக்குது கைஸ். இன்னும் பரவாயில்ல தான். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சி. இன்னும் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 2-3 ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் தான், ஆனால் ரியாலிட்டி என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னும் நம்ம அந்த கோயில் எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்குள்ளே நம்ம ஏற்காடுக்கு போய் ஆகணும். இதுதான் இன்றைக்கான டாஸ்க். வாங்க போகலாம் கைஸ்.
பயங்கரமான டிராஃபிக் ஜாமாக போயிட்டுருக்கு ஹைவேல. நம்ம தான் ஜெயிலர் மாதிரி போயிட்டுருக்கோம் கைஸ். அந்த பக்கம் இந்த பக்கம் காரு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்கே. இருங்க இதுவும் மடிச்சுக்கலாம். போதும். ஓஹோ, பயங்கரமான வெஹிக்கிள். இந்த மாதிரி டிராஃபிக்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க இங்கே தெரியுதா, ஃபுல்லாமே ரெட்டாக இருக்குது. இதுதான் கம்ப்ளீட்டான டிராஃபிக். ஆனால் பரவாயில்லப்பா, இங்கே முக்கால்வாசி பேருங்க எல்லாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. அது வெளி சந்தோஷம்தான். கைஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் மனசுலேயே பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்லோவாக பேசுகிறேன், அதனால தான். சிக்னல் போட்டிருக்காங்களே, போக முடியாது. கைஸ், வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் கைஸ். ஆனால் ப்ரெசன்ட் நம்ம போகிறப்போ சாமிக்கிட்ட வந்து தரிசிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இங்கே பெரட்டு கைஸ், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பயங்கரமான வியூவாக இருக்குது இல்லையா? இந்த மவுண்டன்ஸ் ஆகட்டும், அந்த சினாரியோ எல்லாமே வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ, கீழே வந்துட்டோம். மேலே இருக்கிறப்போ பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சே, இன்னும் நம்மளுடைய முருகன் டெம்பிளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 1/2 செஞ்சுரி கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இன்னும் 1/2 செஞ்சுரி கிலோமீட்டர் 1 ஹவரில் நம்ம போயிட்டு வந்துடுவோம். நம்ம ஆல்ரெடி சேலம் கிட்ட தான் போயிட்டு வந்தோம் கைஸ். சேலம்லேருந்து அப்படி எடுத்தாவே ஏற்காடு வந்துடும். ஆனால் ப்ரெசன்ட் நம்ம முருகன் டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஏற்காடு போக போகிறோம். பார்க்கலாம், டைம் கரெக்டாக செட் ஆகிடுன்னு தான் நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். ஃபைனலாக பயங்கரமான ஹார்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஓ, இப்படியா? கைஸ், ஃபைனலாக முருகன் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆத்தூர் முருகன் டெம்பிள் இங்கே தான் காட்டியிருக்கு. ஓகே, தேங்க்ஸ்க்கா. இப்படியா? எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்குது இது.
முருகல் டெம்பிள் கூட்டின்னு போயிருக்காது. ஐயோ, வேறு எதுக்கோ வந்துட்டோம் கைஸ். சரி 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 சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே முருகன் டெம்பிள் எங்கே இருக்குதா? முருகன் டெம்பிள், முருகன் டெம்பிள், முருகன் ஸ்டாச்சு ஹைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆ, இருங்க இருங்க, அந்த ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டாச்சு வாங்க, இந்த ஸ்டாச்சு தேட்டருங்களா? இல்லைங்களா, கோயிலுக்கு நேராக போங்க. 6 கிலோமீட்ரு. எங்கே? மெயின் ரோட்லேயே போங்க. மெயின் ரோட்லேயே 6 கிலோமீட்டர். ஆ, பெத்தநாயம்பாளையம் தாண்டி கைஸ். கூகுள் மேப் நம்பி போயிருந்துக்கு வேறு ஏதோ ஒரு முருகன் டெம்பிள் நம்மளுக்கு காட்டி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு அண்ணாவை கேட்டிருந்தேன், நான் இந்த மாதிரி முருகன் ஸ்டாச்சு எங்கே இருக்குதுப்பா, எங்கே இருக்குதுன்னா கேட்டிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், தம்பி அது முத்துமலை முருகன் ஸ்டாச்சுப்பா, நீ அங்கே போய் ஆகணும், இன்னும் 10 கிலோமீட்டர் நீ தூரமாக தாண்டி வந்துட்ட. சே, என்ன ரொம்ப ரோல் ஆகுது, 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன், இன்னும் 10 கிலோமீட்டர் முன்னே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் கூகுள் மேப் நம்பி வந்த மாதிரி நீங்களும் யாருமே ஆத்தூர் முருகன் டெம்பிள் மாதிரி வந்துடாதீங்க கைஸ். அது முத்துமலை முருகன் டெம்பிளாங்க கைஸ், ஓகேங்களா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 3:38 இருக்குது. இன்னும் நம்ம ஏற்காடு வேறு போய் ஆகணும் இன்றைக்கி. பார்க்கலாம், இன்றைக்கி ஏற்காடு முடிஞ்சால் இன்றைக்கி ஏற முடியாதான் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்காடு தான் போய் ஆகணும். இப்போ 3:30 ஆகிடுச்சு. இன்னும் நம்ம அந்த ஏற்காடுலாம் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம நைட்டில் ஏற முடியாது. அதனால தான் சரி இப்போ போய்ட்டு ரூம் எடுத்துகிட்டு ஒரே வாட்டி நாளைக்கு போகலாமா இல்லைன்னா இன்றைக்கே கிளம்பலாமா என்னவோ கன்ஃபியூஷனில் இருக்கேன். பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இது சாமியை தரிசிட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். இருங்க கைஸ், பேஸ்ட் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அண்ட் டைமிங் எப்படி இருக்குதோன்ட்டு பார்த்துட்டு நம்ம போகலாம், ஓகேங்களா? ஃபைனலாக முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து ரைட் எடுத்துக்கணும் கைஸ். நான் இந்த ரோட்டில் வரப்பே சாமியை பார்த்துட்டேன் பாருங்கள். இப்படி ரைட் எடுத்துக்கணும். பஸ்ஸில் கூட முருகரா, வா சந்தோஷம். இப்படி தான் போய் ஆகணும் கைஸ். அங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்கார் பார்க்கறது. இங்கேருந்தே எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா கைஸ்? இந்த முருகர் வந்து ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இன் த வேர்ல்ட் கைஸ். ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு இன் த வேர்ல்ட். பார்க்கறதுக்கே இந்த மலேசியன் முருகன் டெம்பிளுக்குன்னா டாலஸ்ட் முருகன். ஃபஸ்ட்டு வந்து மலேசியன் முருகன் டெம்பிள் இருந்துச்சு, ஒன் ஆஃப் தி டாலஸ்ட். ஆனால் ப்ரெசண்ட் இப்போ இவர் இருக்கார் கைஸ். ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு. கைஸ் ஃபைனலாக முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளுடைய வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க கைஸ். இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க கைஸ், ஓகேங்களா? ஆனால் ரொம்ப கஷ்டம். பாவம் முருகரை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஹெட்டாக போயிட்டு அப்புறமா தான் இங்கே வந்திருந்தேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:38 இருக்குது. ஃபைனலாக சந்திச்சாச்சு நம்மளுடைய முருகர். ப்ரெசண்ட் இப்போ நம்ம தரிசனத்துக்குலாம் போக முடியாது, ஏன்னா போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock ஆகிடும். ஏன்னா ரஷ் அப்படி இருக்குது.
அதனால சரி இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. ஓகே தேங்க்யூ. பார்த்துக்கோங்க வீடியோ. ஓகே பரவாயில்ல தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே. பாய் பத்திரமா கைஸ். அங்கே கொஞ்சம் கேங் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அவங்க தான் எனக்கு வீடியோஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த சோலோ ரைடில் இது ஒரு என்ஜாய்மெண்ட் கைஸ். என்னென்னா நம்ம வந்து இன்னொருத்தங்க கேட்டு அவங்க ஃபோட்டோஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தியா, அது ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு தான். கடவுளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே 3 கவர் பண்ணுறேன், செம்மையாக இருக்குது. உண்மையாலே அல்டிமேட் தான். கடவுள் தான் கைஸ், ப்ராமிஸாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்தேன். உண்மையிலே என்னடா இது இவ்வளோ கஷ்டம், ஆனால் பயங்கர ஹார்ட் ரோடாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எப்போ சாமியை பார்த்தனோ அந்த கஷ்டம்லாம் ஒரே செகண்டில் மொத்தம் பறந்து போயிடுச்சு. போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், அது இதுன்னு சாமியை பார்க்கணும், அப்படி இப்படி அந்த சந்தோஷம்லாம் இருந்தேன் கைஸ். ஆனால் வர்த்து தான். ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் டெம்பிள். அக்கா பெருசாக தெரியாதுக்கா, நானே இப்போ தான் வந்தேன். அங்கே லாக் போட்டுட்ருக்காங்க, இப்படி தான் போய் ஆகணும். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் லாக் போட்டுருக்காங்க. அப்படியே போங்க, அங்கே கேட்டு போங்க. கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா கைஸ். ஃபைனலாக எப்படியோ தடு மாதிரி பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்ணும் கைஸ். ஏன்னா ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்ட அப்புறமா இன்றைக்கே போகலாமா இல்லை நாளைக்கு போகலாமா டிசைட் பண்ணலாம். கைஸ் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் ப்ரெசண்ட் ஏற்காடுக்கெலாம் போக முடியாது. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிட்டுருக்கு கைஸ். ஏற்காடு இன்னும் இன்றைக்கி போனால் அந்த ஹேர் பென் பென்ஸும் பார்க்க முடியாது, எந்த வியூ பாயிண்ட்ஸுமே எதுவுமே எதிர்பார்க்க முடியாது நைட்டில் போனால். ஸோ கைஸ் ஃபைனலாக ரூமுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 8 o'clock வந்து ரீச் ஆகிட்டு வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டேன். இந்த ரூம் ப்ரெசண்ட் வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே ஃப்ரீ தான், வித் ஏசி கூட. அதனால தான் எதுக்காக இந்த ரூம் ப்ரெசண்ட் இப்போ நம்ம ஃப்ரீயாக கிடச்சிருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வண்டி வந்து அங்கே இருக்குது. அதுதான் ஒரு சின்ன வருத்தமான விஷயம். நம்மளுக்கு எப்படியோ ரூம் கிடச்சிருச்சு, நம்ம வண்டிக்கு பெருசாக ரூம் கிடைக்கலனா பார்க்கிங் பெருசாக கிடைக்கல. ஏதோ ஒன்று பண்ணணும் கைஸ், பண்ணுறேன். இல்லைன்னா நைட்டு கஷ்டம், தூக்கம் வராது. நாளைக்கு தான் கைஸ் நம்மளுடைய ஆக்சுவல் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட இங்கேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகிறோம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. அதுதான் ஏற்காடு. இப்போ நாளைக்கு நான் 32 கிலோமீட்டர் வச்சு செய்கிறேன் நாளைக்கு. ஸோ கைஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.